السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 403வது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்பது ஹதீஜா நாயகிக்கு கிடைத்த பரிசு என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கிறோம். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நாளை சுவனத்தில் அல்லாஹ் தந்த பரிசு என்ன? அவர்கள் எத்தகைய ஒரு பரிசிற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். முந்தைய பாடத்தில் இந்த முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் என்ற ஆயத்து வரையிலும் நம்ம முழுமையாக பார்த்து விட்டோம். இப்ப அடுத்தபடியாக கூறக்கூடிய முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பற்றி நம்ம பேசுவோம். وقال تعالى انه يرد الله تعالى சொன்னா وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى என்ற ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا, திட்டமாக நம்முடைய தூதர்கள் கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த இடத்துல ருசுலுனா என்பது அல்லாஹுடைய தூதர்களான அந்த ரசூல்மார்கள் கிடையாது, மலக்குமார்களை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு. ருசுலுனா நம்மளுடைய மலக்குமார்களான தூதுவர்கள் நிச்சயமாக வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்தார்கள். பில் புஷ்ரா, சுபச்செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பில் புஷ்ரா என்பதற்கு தஃப்சீர் அறிஞர்கள் நமக்கு இரண்டு விளக்கத்தை தருகிறார்கள். ஒன்னாவது பில் புஷ்ரா, அந்த முதலாவது சுபச்செய்தி என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறப்பார் என்ற சுபச்செய்தி என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். முதலாவது விளக்கம். இரண்டாவது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் விரைவில் அழிய போகிறது என்ற ஒரு சுபச்செய்தி சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம முந்தைய பாடத்துல பேசணும். அவர்களுடைய சமுதாயத்தார்கள் எப்படி ஆணும் உறவு கொண்டு அந்த ஓரினை சேர்க்கையை அவர்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்த்து, அப்ப அத்தகைய கூட்டத்தார்கள் அழிந்து விட்டால் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்திலிருந்து மீளக்கூடிய சமுதாயம் என்பது வரும். அதன் காரணமாக அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் அழியும் என்ற சுபச்செய்தி சொல்லப்பட்டது என்று இரண்டு சுபச்செய்திகள் சொல்லப்படுகிறது விளக்கத்தில். நமக்கு தஃப்சீர் விளக்க உரைகளில் இதில் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆக மொத்தம் ஏதோ ஒரு சுபச்செய்தி. அப்ப சுபச்செய்தியை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் நம்முடைய மலக்குமார்களான அந்த தூதர்கள் திட்டமாக வந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. பாருங்க, அல் ஹூது 69, சூரத்துல் ஹூதுல 69வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்துல பில் புஷ்ரா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ப மலக்குமார்களே சுபச்செய்தியை சொன்னவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த பாடமே சுபச்செய்தியை பற்றிய பாடம் தான், சுபச்செய்தியினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் தான். இப்ப மலக்குமார்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபச்செய்தி சொன்னார்கள் என்ற ஒரு கருத்து இந்த ஆயத்தில் இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வம்ரஅதுஹு காயிமத்து ஃபضحكت
فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب என்று அமையும் ஒரு ஆயத். வம்ரஅதுஹு, இந்த ஹூவுடைய அமீர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து போகிறது. இன்னும் இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியாகிறவர்கள் யாரு? அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. அப்ப அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காயிமத்துன், அவர்கள் நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நிற்கக்கூடியவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த காயிமத்துன் என்பதற்கும் இரண்டு விளக்கம் சொல்கிறார்கள். ஒன்னாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, விருந்தினருக்கு அமைக்கப்பட்ட அந்த திரைக்கு பின்னால் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்ற விளக்கத்தை தருகிறார்கள். இரண்டாவது அர்த்தம், அந்த விருந்தினருக்கு விருந்து அளிக்கக்கூடிய அந்த சேவையில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு அந்த சேவை செய்து கொண்டு நின்றார்கள் அந்த இடத்தில் என்பதை விவரிக்கக்கூடிய அர்த்தத்தில் இந்த காயிமத்து என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். ஆக மொத்தம் நின்று கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் அவர்கள் சிரித்தார்கள். அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த லஹிக்கத் என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தத்தை 4 விளக்கங்களை தருகிறார்கள். ஒன்னாவது, எதற்காக அவர்கள் சிரித்தார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த ஆபத்தும் இல்லாம நல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்க, அதை நினைத்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்று ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார்கள். இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, விருந்தினருக்கு உணவு அறிந்தும் உணவு அளித்தும் உணவு குறையவே இல்லையே என்ற ஆச்சரியத்தில் அவர்கள் சிரித்தார்கள். ஏன் குறையல? இதற்கு முந்தைய பாடத்தில் வந்த அந்த ஆயத்தில் நம்ம சொன்னோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல அல்லாஹ் சில மலக்குமார்களை விருந்தாளியாக அனுப்பினான் என்று. அப்ப அந்த மலக்குமார்கள் தான் இங்க விருந்தாளியாக வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த விருந்தாளிகள் மலக்குமார்கள் மனிதர்களை போல சாப்பிட மாட்டார்கள் இல்லையா? உணவெல்லாம் காலியாகாதா இல்லையா? அப்படி வரக்கத்தா தான் இருந்துச்சு. இப்ப உணவு போட 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 உணவு காலியாகவே இருக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். இந்த விளக்கத்தை இரண்டாவது தராங்க. மூன்றாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, சில பேர் வந்திருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சம் கொண்டார்களே, அதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு சிரித்தார்கள். அப்ப சில பேர் தான் வந்திருக்கிறாங்க, சாப்பாட்டிற்கு உணவுக்கென்று சில பேர் நபர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அச்சம், அதாவது அவர்களுக்கு பயம். ஐயோ, நிறைய பேர் வந்தா எப்படி விருந்து போறோம் தெரியலையே, இப்ப கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்துடக்கூடாது, அப்படியே ஒரு பயத்துல இருப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த பயத்துல இருக்கக்கூடிய சமயம், அந்த பயத்தினுடைய அந்த நிலையை பார்த்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்த சிரிப்பு தான் அந்த சிரிப்பு என்று மூன்றாவது விளக்கம் சொல்றாங்க. நாலாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த லஹைக்கத் என்ற வார்த்தைக்கு சிரிக்கும் என்ற அர்த்தமே கிடையாது, சிரித்தார் என்ற அர்த்தம் கிடையாது. லஹைக்கத் என்பதற்கு மாதவிடாய் ஏற்பட்டது என்ற அர்த்தம் பழைய அரபியில் உள்ளது என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். லஹைக்கத் என்றால் மாதவிடாய் ஏற்பட்டது. அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்டது, அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு ஹைலாக ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு நான்காவது விளக்கமாக தருகிறார்கள். அப்போ இது கர்ப்பத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. எல்லாத்திற்கும் மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா கர்ப்பம் இல்லாத அறிகுறியா இருக்கும். ஆனா இவர்களுக்கு அந்த அந்த மாதவிடாய் வந்த அந்த சமயம், அந்த மாதவிடாய்க்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, கர்ப்பத்திற்கான ஒரு அறிகுறியாக அல்லாஹ் அமைத்து தந்தான் என்பதை கற்றுத்தருகிறார்கள். ஆனா பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், லஹிக்கத் என்றால் சிரித்தார்கள் அர்த்தம் தான் வரும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப பாருங்க, ஃபபஷர்னாஹா, இன்னும் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சுப செய்தி சொன்னோம், சுப செய்தி அளித்தோம். இஸ்ஹாக்கை கொண்டு சுப செய்தி சொன்னோம். இஸ்ஹாக் என்ற ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பாமா அப்படின்னு நாம் சுப செய்தியை சொன்னோம். இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னும் அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் யாக்கூபை கொண்டும் நாம் சுப செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இஸ்ஹாக் என்ற ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பான், அவர்களுக்கு பின்னால் அதை இஸ்ஹாக் என்பவர்களுக்கு ஒரு யாக்கூப் என்ற ஒரு மகன் பிறப்பார். அப்ப உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற மகனும் யாக்கூப் என்ற பேரனும் பிறப்பாருமா என்ற சுப செய்தியை நாம் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, ஹூது 71, ஹூது சூராவில் 71வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஆயத் என்பதை முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வர இந்த இடத்துல இந்த பாடத்திற்கில் கொண்டு வந்த காரணம் என்னவென்றால், இப்ப பஷர்னாக என்ற வார்த்தை தான். அப்ப நாம் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவே சுப செய்தி சொல்கிறானா இல்லையா? பஷாரத் என்ற ஒரு வார்த்தை இடமிருதா இல்லையா? இப்ப இந்த பாடமும் சுப செய்தியை பற்றி குறித்து பேசக்கூடிய பாடமாக இருப்பதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், فنادته الملائكة وهو قائم
يصلي في المحراب أن الله يبشرك بيحيى என்ற அருமையான ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை பாருங்க. ஃபனாதத்துல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அவர்களை அழைத்தார்கள். யாரு? இந்த ஹூட் யலமீர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மேலும் இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்கள் அழைத்தார்கள். வஹுவ, இன்னும் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆகிறவர்களோ காயிமுன், அவர்கள் நின்ற நிலையில் இருந்தார்கள், நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யுஸல்லி, தொழுதவர்களாக, ஃபில் மிஹராபி, தன்னுடைய மிஹராபில் தொழுதவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் மலக்குமார்கள் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, யுபஷ்ஷிருக பியஹ்யா, யஹ்யாவை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான் என்று அந்த மலக்குமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஜக்கரியாவே, அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழக்கூடிய சமயத்தில் மலக்குமார்கள் சொல்றாங்க, ஜக்கரியாவே, யஹ்யாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான். யஹ்யா என்ற ஒரு மகன் உங்களுக்கு வரப்போகிறது. முதுமையான காலம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. முதுமை காலத்திலேயும் அவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு சாலிஹான குழந்தையை தருகிறான். அந்த சுப செய்தி சொல்லப்பட்ட ஆயத்தை தான் இந்த ஆயத் என்பதை கற்றுத் தருகிறார்கள். ஆல இம்ரான் 39வது ஆயத்தாக ஆல இம்ரான் சூராவில் பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லித்தராங்க. அப்ப இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல யுபஷ்ஷிருக, மலக்குமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக தான், இந்த ஒரு கருத்து வந்திருப்பதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக வகால தஆலா, இன்னும் இருந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இத் காலத்தில் மலாயிகத்து யா மர்யம் இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முஹுல் மஸீஹ் என்பதாக ஆயத். இது காலத்தில் மலாயிகத்து, மலக்குமார்கள் சொன்ன பொழுது, இந்த இது என்பதற்கு உத்குர் என்ற அர்த்தத்தை எழுதுகிறார்கள். அதாவது உத்குர், நீங்கள் நினைவு கூறுங்கள். காலத்தில் மலாயிகத்து, மலக்குமார்கள், வானவர்கள் சொன்னார்கள், யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, யுபஷ்ஷிருகி, உமக்கு சுப செய்தி சொல்கிறான், பிகலிமத்தின் மின்ஹு, தன்னிடமிருந்து உள்ள ஒரு சொல்லை கொண்டு, ஒரு வார்த்தையை கொண்டு உனக்கு சுப செய்தி சொல்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடமிருந்து ஒரு சொல்லால் அல்லாஹ் உமக்கு சுப செய்தி சொல்கிறான். அது என்ன சொல்லு? கலிமத்தின் கூற காரணம் என்ன? குன் என்ற வார்த்தை தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குன், ஆகிவிடு என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக உருவாகியவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹுடைய அந்த வார்த்தையால் உருவாகியவர்கள் இல்லையா? அதை தான் மலக்குமார்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்துள்ள ஒரு சொல்லால் உமக்கு அல்லாஹ் சுப செய்தி அளிக்கிறான். இஸ்முஹு, அந்த சொல்லாகிறது, அந்த சொல்லுடைய பெயராகிறது அல் மசீஹ் என்பதாக இருக்கும். மசீஹ் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கும் என்ற சுப செய்தியை நீ பெற்றுக்கொள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மசீஹ் என்பதற்கு ஒரு 3 விளக்கத்தை சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஏன் மசீஹின்னு சொன்னானா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பட்டை பெயராக அல்லாஹ் சொன்ன ஒரு காரணம். மசீஹ் என்று சொன்னால் தடவுதல் என்ற அர்த்தம் கொண்டது. தடவுதல், தடவக்கூடியவருக்கு மசீஹ் என்று சொல்வார்கள். மசஹன் சொன்னா தடவுறது, மசீஹனா தடவக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்ப மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தடவக்கூடியவர்கள் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நோய்களை தடவி குணப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களாம். தன்னுடைய கையை கொண்டு தடவினால் அந்த நோய் குணமாகுமா? அப்படி சக்தி மிக்கவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அத்தகைய சக்தி கொண்டவர்களால அல்லாஹ் அந்த வருங்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவி கொடுத்து குணமாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவில் அல்லாஹ் ஆக்கும் பொழுதே சொல்லி விடுகிறான். எவ்வளவு பெரிய அருமையான செய்தி. அப்போ அதனால்தான் மசீஹ் என்ற முதல் அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். இரண்டாவது அர்த்தம், பூமியை சுற்றி திரிந்தவர் என்ற அர்த்தத்திற்கு மசீஹ் என்பது வரும். ஏன் இந்த அர்த்தம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமி முழுவதும் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் விதமாக பூமியை சுற்றி வந்தவர்களாக, பூமி முழுவதும் சுற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக மசீஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்றாங்க. 3வது விளக்கம், பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டவர் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற விளக்கத்தை 3வதாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்ப அதனாலதான் இங்க மசீஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னான் என்பதை கற்றுத்தருகிறார்கள். பாருங்க, ஆல இம்ரான் 45, சூரத் ஆல இம்ரான்ல 45வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை கற்றுத்தருகிறார்கள். அல் ஆயா, இந்த ஆயத் என்பது. இன்னும் பாருங்க, வல் ஆயாத்து, இன்னும் வல் ஆயாத்து ஃபில் பாபி, இன்னும் இந்த பாடத்தில் உள்ள ஆயத்துகள் ஆகிறது கசீரத்தும் மஅலூமத்தும், அறியப்பட்ட
அதிகமான ஆயத்துகள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஆயத்துக்கள்லாம் முசன்னிஃபர்கள் கொண்டு வந்தார்கள் இல்லையா? இது அல்லாத இன்னும் சில அறியப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் கொண்டு வருவதற்கான நேரமும் அதுவெல்லாம் கொண்டு வருவதற்கான இடமும் இங்க கிடையாது என்பது இங்கு நமக்கு இந்த ஒரு வாக்கியத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப பாருங்க, வம்மல் ஹதீஸு, இன்னும் இந்த ஹதீஸுகளாகிறது கசீரத்துன் ஜித்தன், முற்றிலும் அதிகமானதாக இருக்கின்றது. அந்த பாடத்திற்குல சொல்லப்பட்ட இந்த பாடத்தினுடைய கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகளும் ஏராளமான ஹதீஸுகளாக இருக்குது. வஹிய, இன்னும் இதுவாகிறது, மஷ்ஹூரத்துன் ஃபில் ஸஹீஹி, இன்னும் இந்த ஹதீஸ் இங்க கொண்டு வரப்பட்ட இந்த ஹதீஸ்லாம் இருக்க கீழே வரக்கூடிய ஹதீஸ் அதை சொல்றாங்க. வஹிய, எந்த ஹதீஸ் ஆகிறது, மஷ்ஹூரத்துன், அது ரொம்ப ஃபேமஸான பிரபலியமான ஹதீஸாக இருக்கின்றது. ஃபிஸ் ஸஹீஹி, ஸஹீஹ் என்ற கருத்தில் ஃபேமஸ் ஆனதாக இருக்கின்றது. எல்லா ஹதீஸும் ஸஹீஹ் கிடையாது. ஆனா இங்க கொண்டு வரப்பட்ட ஹதீஸ் எல்லாம் ஸஹீஹில் ரொம்ப சரியான ஒரு அறிவிப்பில் கொண்டு வரப்பட்ட மஷ்ஹூரான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை கற்றுத் தருகிறார்கள். மின்ஹா, அந்த ஹதீஸுகளில் இருந்தும் ஒன்றுதான், அந்த ஹதீஸிலிருந்தும் கட்டுப்பட்டதுதான் என்று சொல்லி துவங்குகிறார்கள். 1வது ஹதீஸ், இன்னும் 708வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு அபு அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்களாம். என்ன சுப செய்தினா, சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கொண்டு சுப செய்தி சொன்னார்களாம். கசபு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டு, அதாவது ஒரு முத்து, அது நடுவில் துளையிடப்பட்ட ஒரு முத்து இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த முத்தினால் ஆன அந்த வீடு தான் கசபு. அந்த வீட்டை கொண்டு சுப செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அந்த வீட்டில் எந்த ஒரு கூட்டமும் இருக்காது, சலசலப்பும் இருக்காது, எந்த ஒரு சோர்வும் இருக்காது, அத்தகைய வீடாக அது இருக்கும் என்பதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து சுருக்கம். அப்போ இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ கருத்து, அதாவது கருத்து சுருக்கத்தை பார்த்தாச்சு. இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாவை பார்ப்போம் வாங்க. நபி இப்ராஹிம், அபு இப்ராஹிம் என்பவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். வயகாலு, இன்னும் அவர்களுக்கு சொல்லப்படும். அபு முஹம்மது என்பதாகவும் சொல்லப்படும். வயகாலு, இன்னும் அவர் சொல்லப்படும். அபு முஆவியா என்றும் சொல்லப்படும். அபு இப்ராஹிம், அபு முஹம்மது, அபு முஆவியா என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபு அவுஃபா என்பவருடைய மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷர ஹதீஜத ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள். பி பைத்தின், ஒரு வீட்டை கொண்டு, ஃபில் ஜன்னதி, சுவனத்தில் இருக்குமே அத்தகைய ஒரு வீட்டை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். எத்தகைய வீடு, மின் கசபின், கசபிலால் ஆன ஒரு வீடு என்று அதை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். இப்போ கசபுன்னு சொன்னா பொதுவாக கரும்பு இல்ல மூங்கில், அது போன்ற அர்த்தத்தை கொண்டுதான் கசபு என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை அந்த அர்த்தம் தான் கொடுக்கும். ஆனா இங்கு என்ன அர்த்தம்னா, நடுவில் துளையிடப்பட்ட ஒரு முத்து, அந்த முத்துக்கு தான் கசபு என்று சொல்வார்கள் என்று சொல்லி தருகிறார்கள். இப்ப நடுவுல, இப்ப தஸ்மீமணி முத்துலாம் இருக்குதா இல்லையா, அந்த முத்துலாம் பார்த்தா நடுவுல துளையிட்டு இருக்கும். எதுக்கு, அந்த நூல் விடுறதுக்காக. அப்ப அப்படி முத்துக்களில் நடுவில் துளையிடப்பட்ட சில முத்துக்களால் ஆன ஒரு வீடு சுவனத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அது உங்களுக்கு உண்டு ஹதீஜாவே என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுப செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அபு அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ சொல்றாங்க பாருங்க, அந்த கசபு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்லிட்டாங்க, துளையிடப்பட்ட ஒரு முத்துவிலான வீடு என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அதன் மூலமான ஆன வீடு என்று இதன் மூலமா நமக்கு விளங்குது. இன்னும் சில அறிஞர்கள் நமக்கு விளக்கத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அது அரண்மனை போன்ற உயரமும் அகலமும் கொண்ட உள்ளே காலியான மிகப்பெரிய முத்தாகும் என்று சொல்கிறார்கள். அந்த கசபினால் ஆன வீடு ஒரு பக்கம், அந்த கசபே ஒரு வீடாக இருக்கும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெரிய முத்துவை செஞ்சு, அந்த பெரிய முத்துவில நடுவுல ஒரு துளையிட்டு, அந்த துளையில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு உருவத்திலான ஒரு மிகப்பெரிய உயரமும் அகலமும் அரண்மனையை போன்ற கொண்ட ஒரு மிகப்பெரிய வீடுதான் அந்த வீடு என்பதை நமக்கு அறிஞர் பெருமக்கள், சில அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில விளக்கத்தை தராங்க. இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தபரானி கிதாபில் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்களாம், ஐன ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், அவர்கள் எங்க இருக்கிறாங்க என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அவர்கள் கசபில் இருக்கிறார்கள் ஃபாத்திமாவே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்களா, கசபா சாதாரண கரும்பையா நீங்க சொல்றீங்க, யார சொல்லலாம், கரும்பையா சொல்றீங்க, மூங்கிலா இருக்கிறார்கள், கரும்பிலா இருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கசபு என்றால் கரும்போ மூங்கிலோ கிடையாது ஃபாத்திமா, கசபு என்றால் அது முத்து, முத்தாலும் பல யாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய பல கற்களாலும் இன்னும் வைரம் வைடூரியங்கள் இன்னும் உயர்தரமான பவளங்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு முத்திலாலான ஒரு வீடுதான் கசபு. அந்த வீட்டில்தான் ஹதீஜா இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதிலளித்தார்கள் என்ற சம்பவத்தை நமக்கு அருமையாக இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட விளக்கத்தையும் சொல்லி தருகிறார்கள். ஆக மட்டும் கசபனா இப்படிப்பட்ட அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அது எத்தகைய வீடு, இன்னும் அதற்கு விளக்கம் சொல்றாங்க, லா ஸஹப ஃபீஹி, அதில் எந்த ஒரு கூச்சலும் இருக்காது, வலா நஸப, இன்னும் அதில் எந்த ஒரு களைப்பும் சோர்வும் இருக்காது, அத்தகைய வீடாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ சஹபுன்னு சொன்னா கூச்சல், ஆறாவாரம், சண்டை, குழப்பம், தேவையற்ற இரைச்சல், இது எதுவுமே இருக்காது. அது அந்த அர்த்தம் தான் சஹபு. அப்ப இது எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான இடமாக அது இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். வலா நஸப, நஸபு என்று சொன்னால் களைப்பு, சோர்வு, சிரமம் என்ற அர்த்தம் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட எந்த ஒரு களைப்பும் இல்லாமல், எந்த ஒரு சோர்வும் இல்லாமல், எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ பொதுவாக சுவனத்தில் வேலை செய்தால், சொர்க்கத்தில் வேலை செய்து களைப்பு இருக்காது. நோய், சோர்வு, முதுமை எல்லாம் அந்த சுவனத்தில் கிடையவே கிடையாது. நோய் ஏற்படுமா? கிடையாது. சோர்வு ஏற்படுமா? கிடையாது. முதுமை வந்துருமா? கிடையாது. எப்பொழுதும் இளமைதான், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சுவனம் அதற்காக படைக்கப்பட்டது. அப்ப அது போன்ற சாதாரணமான மக்களுக்கு அப்படின்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தகைய சிறப்பு மிக்கவர்கள். அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மாளிகை உருவாக்கி தந்திருப்பான், எப்படிப்பட்ட வைடூரியத்தான, எப்படிப்பட்ட அமைதியான, எந்த ஒரு கூச்சலும் இல்லாத ஒரு அழகான மாளிகையை தந்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ இங்க ஒரு கேள்வி வருது, ஏன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு, எதனால இவ்வளவு சிறப்பை அவர்கள் பெற்றார்கள்? காரணம் என்னன்னு சொன்னா, இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தவர்கள். மிகப்பெரிய பணக்காரர்கள் இல்லையா, மிகப்பெரிய செல்வந்தர்கள் இல்லையா, எல்லா செல்வத்தையும் உதறிவிட்டு இஸ்லாத்தில் வந்தவர்கள், எல்லா செல்வத்தையும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அருமையான விளக்கத்தில் எழுதுறாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், இரைச்சலும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதியாக பார்த்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டவர்கள். அதன் காரணமாக தான் அல்லாஹ் மறுமையில் அமைதியான ஒரு வீட்டை அவர்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். சுவனத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அமைதியாக வைத்திருந்தார்களா இல்லையா? எந்த ஒரு இரைச்சலும் இல்லாம, எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை எப்படி கொடுத்தார்களா இல்லையா? அப்ப அதே நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஹதீஜா நாயகிக்கு சுவனத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற விளக்கத்தை இமாம் பெருமக்கள் நமக்கு அருமையாக எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ பாருங்க, அல் கசபு என்ற வார்த்தையாக இருந்து ஹுனா இந்த இடத்தில் அல்லுல் முஜவ்வஃப், பாத்தீங்களா, நம்ம சொன்ன அர்த்தம் தான். முஜவ்வஃப்னு சொன்னா துளையிடப்பட்ட, லுலுன்னு சொன்னா முத்து. அப்ப துளையிடப்பட்ட முத்து என்ற அர்த்தத்திற்கு இந்த கசப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸஹபு, சஹபு என்று சொன்னால் அஸ்ஸியாஹு வல் லகது, சியாஹ் லகத்னா கூச்சல், ஆறாவாரம், சண்டை, குழப்பம் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும். இப்ப அடுத்தபடியாக ஒன் நசபு, நசபு என்ற வார்த்தையாக இருந்து அத்தஅபு, தஅபுன்னு சொன்னா களைப்பு, சோர்வு, சிரமம், அது போன்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் நம்ம சொன்ன அர்த்தம் தான். அப்ப இந்த அர்த்தத்திற்கெல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு பஷர ஹதீஜத என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சுப செய்தி சொன்னார்கள் என்ற ஒரு வார்த்தையை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்ப இந்த பாடம் எதை குறித்து பேசுகிறது? பஷாரத், சுப செய்தி சொல்லுதல், வாழ்த்து சொல்லுதல் என்பதை குறித்த பாடமாக இருக்கு. இப்ப இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய வார்த்தையாக இந்த ஹதீஸ் இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பாடத்துல இந்த முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த சில ஆயத்துகள், இந்த ஆயத்து துவங்கி இந்த ஆயத்து முழுவதற்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தாச்சு.
இன்னும் இந்த முதலாவது ஹதீஸிற்கான அர்த்தத்தையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்தில் நாம் எதையெல்லாம் படித்தோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இரண்டாவது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.